எல்லோருக்கும் வணக்கம் சொந்தங்களே! சோயா பீன் வச்சு அருமையான பிரியாணி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சோயா பீன இது கூட ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அத நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு திருப்பு மட்டும் பச்சை தண்ணி ஊத்தி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து குக்கர்ல சேர்த்துக்கிறேன். குக்கர்ல தான் தம் போட போறேன் இந்த பிரியாணி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 3 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிரியாணி லீஃபு, ஒரு ஜாதி பத்திரி, 2 பட்டை, 2 ஏலக்காய் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயத்துக்கு 1 தக்காளி சேர்த்துக்கிறேன். நீங்க வந்துட்டு தக்காளி கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து தயிர் சேர்க்கறதுனால தக்காளி கம்மியா சேர்த்துருக்கேன். தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இந்த டீஸ்பூனால 2 டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் வந்துட்டு காஷ்மீர் ரெட் சில்லி, கொஞ்சமா ஒரு சிட்டிகை வந்துட்டு நான் வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா காரம் வந்து இதில இருக்காது அதுன்றனால நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்க வேணுனா மிளகாத்தூள் சேர்க்கலாம், இல்லைன்னா தேவையில்ல. நான் அப்புறம் புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நான் வந்து கொத்தமல்லி சேர்க்கல, புதினா மட்டும் இதில சேர்த்துருக்கேன். நீங்க கொத்தமல்லி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சோயாபீனை இது கூட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். உடைச்சிராதீங்க. அதுக்கப்புறம் பிரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலாவையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடைச்சிராதீங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிங்கனாலே இந்த தயிர் நம்ம இந்த பொடி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துரும். ரொம்ப அப்படியே மிக்ஸ் பண்றேன்னு நம்ம சோயா பீன வந்து உடைச்சு எடுத்துறாதீங்க. இந்த மாரி அழகா இந்த பக்கம், அந்த பக்கம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு நான் வந்து எடுத்து வச்சிருக்க அந்த டம்ளருக்கு 1 1/4 அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா தம் போட போறோம். அதனால 1 1/4 அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம குக்கர்ல தம் போடுறது இதே அளவு தான். என்னோட ரெசிபீஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குக்கர்ல தம் போடுறதுக்கு நான் 1 கிளாஸ்க்கு 1 1/4 இந்த அளவு தான் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துட்டு உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதி விட்டு இந்த மாரி மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் அந்த மாரி எடுத்து எடுத்து பார்த்துக்கோங்க. தண்ணியும், ரைஸும் ஒரு ஈக்குவலான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தம் போட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேஜ்ல நான் தம் போட போறேன். இப்போ வந்து மூடி வச்சுட்டு நான் வெயிட்டா ஒரு பாத்திரத்தில தண்ணி ஊத்தி மேலே எடுத்து வச்சுக்கிட்டேன். நார்மல் வாட்டர் தான். அதுக்கப்புறம் நான் சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் தம் விட்டு, அத அப்படியே இறக்கி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடிய விட்டு அப்படியே மூடி எடுக்காம 10 நிமிஷம் விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பார்த்தா தெரியும். இந்த மாரி அழகா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடி பிடிக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாவே நல்லாயிருக்கும். நான் இதுக்கு சைட் டிஷ்ஷா என்ன எடுத்திருக்கேன்னா, கத்திரிக்காய் கிரேவி. கத்திரிக்காய் கிரேவி ரெசிபி வந்து நம்மளோட வீடியோல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அத பார்க்காதவங்க போய் பாருங்க. இதுக்கு உண்மையாவே கத்திரிக்காய் கிரேவி வந்து ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க நான்வெஜ் பிடிக்காதவங்க வந்துட்டு இந்த மாரி சோயாபீன் பிரியாணி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வச்சு சேர்த்து வச்சு சாப்பிடுங்க. அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்துட்டு எப்பவுமே முட்டை வந்துட்டு பிள்ளைங்களுக்கு அவிச்சு குடுக்குறனால முட்டையும் இது கூட சேர்த்துருக்கேன். முட்டை வேணுனா சேர்த்துக்கலாம். தேவையில்லைனா விட்டுறலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.